அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் கூட நாங்கள் இன்றிலிருந்து ஒரு தொடரை நாங்கள் இதை பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்பர் 1 நீங்களும் ஆகலாம் என்ற ஒரு புத்தகம் ஒன்று ரஞ்சித் என்றவர் எழுதின ஒரு அழகான புத்தகம். இந்த புத்தகத்திலிருந்து நிறைய நல்ல விடயங்களை நான் கற்றுக்கொண்டேன். அதை மையப்படுத்தி அதில் உள்ள சில விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் இது ஒரு தொடராக நாங்கள் தொடர் 1 தொடர் 2 என்று சொல்லி தொடர்ச்சியாக இந்த கதைக்களம் அமையப் போகிறது. ஆகவே இதனூடாக நீங்களும் நிறைய பயன்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதன் அடிப்படையிலே இன்றைய முதலாவது அந்த தலைப்பை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அவருடைய புத்தகம் என்னத்தை அங்கே குறிப்பிடுகிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே முதலாவது மனிதனாக நீங்களும் ஆக முடியும் என்ற ஒரு விடயத்தை அவர் அழகாக அங்கே சொல்லுகிறது நாங்கள் பார்க்கிறோம். அதில் அவர் முதலாவதாக ஒரு தலைப்பு ஒன்று போட்டிருக்கிறார். அது என்ன தலைப்புன்னு சொன்னால், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றதா என்ற தலைப்பில் தான் அவர் அந்த கதைக்களத்தை ஆரம்பிக்கிறார். ஸோ நாங்கள் அதில் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம், உங்களுக்கும் இன்று நீங்களும் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதர்களாக ஒரு வெற்றியாளராக மாற முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியுடன் கூட கதையுடன் நான் ஆரம்பிக்கலாம் என்று யோசிக்கிறேன். ஒரு நபருக்கு இந்த உலகத்தை எல்லாம் படைத்த கடவுளை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆசை, ஒரு பேரவா அவருக்கு ஏற்பட்டுவிட்டது. அந்த கடவுளை நான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு பேரவா ஏற்பட்டுவிட அவர் கடவுளிடம் கேட்கிறார், கடவுளை நான் உங்களை பார்க்க வேண்டும், நான் எப்படியாவது உங்களை பார்க்கணும், நீங்க எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அழுது 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 கேட்டு 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 கடைசியா கடவுள் ஏலாம கரைச்சல் தாங்க இல்லாம, ஓகே நீ இந்த ஒரு மலை உச்சிக்கு வா என்று சொல்லி ஒரு குறித்த மலை உச்சியை அவர் அடையாளப்படுத்துகிறார். இவர் உணவுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அதிகாலை வேளையில் எழும்பி அந்த மலை பிரதேசத்தில் அவர் நடக்கிறார். அவர் நடந்து மெதுவாக நடந்து போகிற நேரத்தில் ஒரு பொழுது சாய்கிறது, சூரியன் மறைகிறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு ஒரு 8 மணி 8:30 அப்படி அவர் ஒரு பாறையிலே தன்னுடைய கால் தடம் புரண்டு அவர் கீழ் நோக்கி விழ ஆரம்பிக்கிறார். விழ ஆரம்பிக்கிற நேரத்தில் விழுந்தோண்டு அவர் சுற்றி 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 மலையிலிருந்து விழுகிறேன்னு அவங்களுக்கு தெரியும், சுள்ளாண்டு அடிச்சு விழுகிற நேரத்தில் எட்டி ஒரு கோப்பை பிடிச்சு கடவுளோட கதைக்கிறார். கடவுளே, நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன், நீங்க இப்படி என்னை நம்ப வச்சு நீங்க ஏமாத்திட்டீங்க, என்னோட உயிரோட நீங்க விளையாடுறீங்க என்று சொல்லி கும்மிருட்டு, அது ஒரு நிலவில்லாத ஒரு வானம், அங்க இருள்கள் தான் சூழ்ந்திருக்கிறது, அவை கும் இருட்டு என்று சொல்லுவார்கள். அப்ப அவர் அங்க இங்கே பார்க்கிறார், யாருமே தனக்கு உதவி செய்ய இல்லை, கீழே பார்க்கிறார், அது பயங்கரமா இருக்குது. ஆகவே அவர் அந்த கோப்பை பிடித்து கொண்டு கடவுளோடு வாதாடுகிறார். உடனே கடவுள் சொல்றார், நீ என்ன நம்பினியா இருந்தா இந்த கோப்பில இருந்து உன்னுடைய கையை தளர்த்து கையை எடு என்று சொல்லி கடவுள் சொல்லுறார். ஆனால் அவர் அதை கேட்க தயாராக இல்லை. கடவுளை, உங்களுக்கு என்ன பைத்தியமா, நான் இதை விட்டா என்னுடைய உயிரே போயிருமே, உங்களுக்கு நல்லா தெரியுமே, ஏன் இப்படி சொல்றீங்க, ஐயோ என்னால முடியாதுன்னு சொல்லி கடவுள் 2 தரம் சொல்லியும் அவர் கேட்கவில்லை. கடவுள் 3ஆம் தரம் சொல்றார், அப்பவும் கேட்கவில்லை. அதற்கு பிறகு கடவுள் அமைதியாக எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அவர் போய்விட்டார். இவர் ராத்திரி முழுவதுமா கையை மாறி 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 பிடிச்சு கொண்டு நிற்கிறார். ஸோ எந்த ஒரு பலனும் இல்லை, கைகள் தளர்கின்றது, சோர்வடைகின்றது, கண்கள் ரத்தமாக மாறுகிறது, அழுகிறார், வேதனைப்படுகிறார், எல்லாம் செய்கிறார். பொழுது புலர்கிறது, பொழுது அதிகாலை வேளை வந்துவிட்டது. மெல்ல மெல்ல சூரியன் அங்கே உதிர்க்க ஆரம்பிக்கிறது, வெளிச்சம் பெற ஆரம்பிக்கிறது. தரையை பயத்தோடு கூடிய தரையிலே, அதாவது இவர் கீழே பார்க்கிற பொழுது இவருடைய கால்களின் அடியில் இருந்து 2 அடியில் மலை பாதை அங்கே செல்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில நாங்கள் வெற்றி பெற வேண்டுமா இருந்தால் முதலாவது நம்ப வேண்டும், ஒரு விடயத்தை நாங்கள் நம்ப வேண்டும். கடவுளை பார்க்க முடியும் என்று நம்பின அந்த மனிதனுக்கு கடவுள் சொன்னதை கேட்க முடியவில்லை. இன்றைக்கு நாங்கள் உண்மையிலே சொல்லுவார்கள், காதலிலே 2 வகை என்று சொல்லி, ஆனால் வாழ்க்கையிலேயுமே உண்மையிலே 2 வகை இருக்கிறது. ஒன்று நம்பிக்கையுடன் துணிந்து வாழுகிறது, இன்னொன்று நம்பிக்கை இல்லாமல் துவண்டு அனுதினம் கஷ்டப்பட்டு வாழுகிறது. ஆனால் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை நம்பிக்கை உள்ள வாழ்க்கையோடு வாழ வேண்டும். இந்த கதை இதோட முடிவல்ல, இன்னும் தொடர்ச்சியாக நீண்டு கொண்டே இருக்கும். நன்றி.